விசுவாசம் குறைந்தால் எல்லாமே குறைஞ்சிடும். விசுவாசம் அதிகரிச்சுச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடேறுகிறவர்களாக இருக்கும். ஆத்துமா தேவனோடு நெருங்குகிறதாக இருக்கும். விசுவாசம் தான் அவரை தரிசிக்க வைக்கும். பிரியமான அன்பு உறவுகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 10:39 நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பின்வாங்குகிறவர்கள் கெட்டு போவார்களாம். விசுவாசம் வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம் என்று சொல்லி அதற்குள் இருந்து பின்வாங்கி போகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி இராதபடிக்கு ஆத்துமா முன்னேறுவதற்கு, ஆத்துமா பரதேசில் இளைப்பாறுவதற்கு விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை சாதாரணமா நம்ம எடுத்து விடக் கூடாது. விசுவாசம் குறைந்தால் எல்லாமே குறைஞ்சிடும். விசுவாசம் அதிகரிச்சுச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடேறுகிறவர்களாக இருக்கும். ஆத்துமா தேவனோடு நெருங்குகிறதாக இருக்கும். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் விசுவாசத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. கெட்டு போகிறவர்களாக மாறிவிடக் கூடாது. பின்னோக்கி செல்லக்கூடாது. விசுவாசத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டும். நம்முடைய விசுவாசம் பலனை அடைய செய்யும், அவரை தரிசிக்க உதவி செய்யும். God bless you.